ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆங்கிலேய தலைமை ஆளுநர்களில் வாரன் கேஸ்டிங் பற்றி பார்க்கலாம். இவரோட ஆட்சி காலம்னு பார்த்தா 1772 டு 1785. இவர் என்னெல்லாம் கொண்டு வந்தார், என்னெல்லாம் செஞ்சாருன்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு மாவட்ட கலெக்டர் பதவியை கொண்டு வராரு. அப்புறம் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம், அதாவது 1774. இது 1774ஆம் ஆண்டு பட்டய சட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி தான் கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரே சீரான சுங்க வரியை 2.5% அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறையும் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுபோக கல்கத்தாவில் ஒரு வங்கியை தொடங்குறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் காவல்துறை மேம்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் முதல் ஆங்கிலேய மராட்டிய போருக்கு இவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். அது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1775 டு 1782 வரைக்கும். இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரையும் இவர் தான் நடத்தியிருப்பார், 1780 1784. வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாகவும் இவர் இருந்திருக்காரு. அப்புறம் சுற்றுவேலி கொள்கையை பின்பற்றியிருக்கிறாரு. கல்கத்தாவில் ஒரு மதராசை நிறுவுறாரு 1781. இதில் அரபி பாரசீக மொழிகளில் முஸ்லீம் சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டுட்டு வராரு. இரட்டை நிர்வாக முறைக்கு முடிவை கொண்டுட்டு வராரு. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தையும் கொண்டு வராரு. வங்காளத்தில் ஒரு ஆசிய சங்கத்தை நிறுவுறாரு. பகவத்கீதையோட முதல் ஆங்கிலேய மொழிபெயர்ப்பையும் இவரோட ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு. வெட்டிந்திய சட்டம் 1784. இதையும் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு.